ஓ எந்திரியாங்கிட்ட என்னப்பா நல்லா வந்து குப்பரை அடிச்சு போட்டுட்டு இருக்க. ஏன் என்னாச்சு? ஏன் அப்பா உங்க அண்ணன் ஊரே போட்டு கொமக்கு கொமிக்கிட்டு இருக்கேன், கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து இப்படி வந்து படுத்துருக்க என்ன குப்பரை அடிச்சு என்னன்னு சொல்லு. போயா அட வந்த விஷயம் சொல்லுப்பா. வந்ததுல இருந்து இக்கு வண்டி வாங்க நான் சொன்னா உங்ககிட்ட. யாரு சின்ன ஒரு பையனா? ஆமா வண்டி வாங்கிட்டேன். 1,00,000 ரூபாய் வண்டி வாங்கிருக்கேன். 2 லட்சமா? 50,000 ரூபாய்க்கு பார்ட்டி மட்டுமே வச்சிருக்கேன். 50,000 ரூபாய்க்கு? பின்ன வார்த்தை சொல்லியாப்பா. எப்படி சொல்லுவாங்க உன்னை ஒதுக்குறாங்க. சரி உங்க பெரிய ஒரு பையன் சிங்கப்பூர் போனானே சுரேஷ், ஆமா உன்ட்ட சொல்லிட்டு போனானா? சொல்லியாப்பா. ஒதுக்குறாங்கன்னு சொல்றேன்ல, கேட்கிறியா நீ? உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி விடுறாங்க. ஓகே ஊர்ல உள்ள ஒதுக்குறாங்கன்னா கூட பிறந்தவங்க ஒதுக்குறோம். ஒதுக்கி விட்டாங்களே. என்னப்பா சொல்றேன்? பிறகு இந்த அவங்க கொஞ்சமா படிக்கிறான். எனக்கு மூத்த ஒரு பையன் வண்டி எடுத்தா மார்க்கெட்டே தள்ளி வந்து உட்காருவேன். உட்காந்துட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா தான் போவேன். அவ்வளோ பிடிப்பேன். இப்படி பண்ணி விட்டேன். பால்வாடி போக முடியாட்டேன். நான் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். இந்த சின்ன ஒரு பையன் இந்த பைக் வாங்கிட்டேன் சொன்னீங்க. ஆமா அவன் பள்ளிக்கூடத்துக்கு அவன் சித்தப்பா கொண்டு சேர்த்து விட்டா தான் போவேன்னு சொல்லி ஒத்த காலம் இருக்கேன். அவன் தான் உங்கள்கிட்ட சொல்லாம இருக்குது. இந்த பைக் வாங்கின பையன்கானே அவன் பிறந்து அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து பதக்கன்னு வெளில வந்த உடனே டாக்டர் சொன்னார் 1,00,000 ரூபாய் செலவு பண்ணாதான் அந்த பையனை காப்பாற்ற முடியும். எங்க அண்ணன் கேட்டா அவன் என்னமோ இப்படியே வீட்டில் உட்காந்து இப்படியே உட்காந்துருக்கேன். நான் தான் ஊருக்கு போய் 5-10 கடன் வாங்கி ஏறு திருச்சி வைத்து வாங்கிட்டு வந்து அந்த ஊசியை போட்டு அவனை காப்பாற்றி விட்டேன். அவன் பைக் வாங்கின பையன் நம்மளோட வார்த்தை சொல்லலை. எல்லாம் கொஞ்சமா பண்ணிருக்கேன். ஊரு பூரா பற்றி வைக்கிறாயா? வண்டி ஓட்டி ரோடு தெரிஞ்சு போச்சுன்னா பாத்துக்கு சர்ரு ஒதுக்கியே விட்டாங்க. நல்லா இருந்து போறேன். இப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒதுக்குறாங்க. கொஞ்சம் பாடப்பட்டேன், கொஞ்சம் படுபாட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு பள்ளிக்கூடம் பால்வாடி சேர்த்து ஏன் ஆத்தி ஊர்ல உள்ள தான் உள்ள ஒதுக்கி விடுறேன். கூப்பிடுறேன் சின்ன ஒரு மையம் என்னன்னு கேட்பேன்ப்பா. நான் எங்கே இருக்கப்பா? நீ சொல்லியா சொல்ல வந்த சொல்லு. அதான் ஊரை தெரிஞ்சு கிடக்க. சரி சரி அதான் கூட போகிறது ரத்தம்ங்கிறது. ஆனா ஊர்ல 1000 பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் விடு. எங்க வடக்காரவில் வைக்க போடலையா? கீழையா? எவ்வளோ வச்சிருக்க? சரிப்பா சரிப்பா சரிடாடே. நீ பைக் வாங்கினது ஊருக்குள்ள கொள்ள பேருக்கு பைத்தறிச்சல் எடுத்துக்கிறேன். பொறாமையில பொங்கி எடுக்கிறாங்க. கண்ணேறு தம்பி மைனே கண்ணேறு பொல்லா போயிட்டுடா. 20 போகணும் 20 வரணும். சைடு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்டா. அந்த மண்டையில் மாட்டுறத கத்திரமா மாத்திக்கணும். பொல்லா பேர் வயிற்றுச்சல் எடுத்துக்கிறேன். அவன் வேணும் கதறாங்க. சரிப்பா சரிப்பா நான் எடுத்துக்கிறேன்டா. வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா நான் சொல்லலை என்ன வேண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாயா உனக்கு? இப்பதானே சொன்னேன் மானங்கிட்ட திட்டினேன். வெக்கம்ல உனக்கெல்லாம். அது பயலுங்க சின்ன பயலுங்க. அது யாருக்கும் சொல்லாம பர்சனலா சில விஷயம் வாங்கி வச்சிருக்காங்களா? நான் சொல்லலை. திருச்ச கொட்டை தாண்ட மாட்டேன். அப்படி சொல்ல டக்குன்னு கேட்பாங்க. உட்காருனா உட்காருவா, எந்திரனா எப்பதான் தம்பி அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். அண்ணன் மேனு அப்படி வளர்த்துருக்கேன். இன்னார் அண்ணன் மேனு சொன்னோம்னா போதும். அப்படித்தான் இருப்பாங்க. போயா இத்தனை வேண்டுக்காக ஒரு பிரியாணிக்கு எந்த பேச்சு? வாவையா லைட்டை சாப்பிடலாம். அட போய்த்து வாயா கரும்பு முடிச்சாங்க. பிரியாணிக்கு வேற காசு வச்சுருப்பேன். அட போயாங்கிட்டு வாப்பா. வரலையா போயா.